பைபிள் தூக்குறவங்க ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். இல்லைன்னா தூக்காதீங்க, கொஞ்சம் வச்சுட்டு நீங்களா வாழ்ந்து முடிச்ச பிறகு தூக்குங்க. பைபிளை தூக்குறவங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். பைபிளை தூக்குறவங்க மன்னிப்பு கொடுக்கிறவங்களா இருக்கணும். பைபிளை தூக்குறவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்கும் எண்ணம் இருக்கணும். பைபிளை தூக்குறவங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது. பைபிளை தூக்குறவங்க விமர்சிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. பைபிளை தூக்குறவங்க புறங்குறுகிறவர்களா இருக்கக்கூடாது. பைபிளை தூக்குறவங்க மற்ற குடும்பத்தை, மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கிறவங்களா எழும்பக்கூடாது. வேதத்தை சுமப்பவர்கள் சிலுவை சுமப்பதற்கு அடையாளம். இது தேவனுடைய வார்த்தை. இதை தூக்கி கொண்டு மாயமாலமாய் இருந்து நீங்கள் உள்ளுக்கொன்றை வைத்து புறம்பானதை பேசி மாயமாலக்காரர்களைப் போல, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருந்தால் ஐயோ ஐயோ. கர்த்தர் சொல்லுகிறார்,